நான் சொன்னது நான் எனக்கு இருக்க இந்த லாபம் வந்து 30 பேர் நான் எடுத்திருக்கேன். அதில் 27 பேர் தமிழாகத்தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்ய, தமிழாகரோடு தான் நான் வேலை செய்யணும். அதனால தமிழ் முடியும். நான் சில நேரத்துக்கு இந்த மாதிரி கூட்ட வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லணும் தமிழில் தான் சொல்லி சிங்களத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு தமிழில் சொல்லி இந்த மாதிரி சார் நான் சொன்னேன், உங்களுக்கு முடியுமான்னு கேட்பேன். அப்போ முடியும்னு சொன்னோன்னா எடுத்து அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த ஃபைல் இருக்குது. முதல்ல இருந்து உங்களுக்கு விருப்பமானது. அப்போ விருப்பம்னு சொன்னவங்க அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் இருந்துச்சு, அதை நிரப்பிட்டேன். அது நிரப்பி அது இருந்து கொடுத்து அதுக்கு பிற்பாடு அவங்க போயிட்டு வீடாக போயிட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டு சொன்னாங்க. அதை நிரப்பி அதை போட்டேன். அதை போட்டோன்னா இன்னொருக்கா அவங்க சொன்னாங்க. அப்புறம் அதை நிரப்பி போட்டோன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்ய சொன்னாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை செஞ்சு அப்புறம் காசும் வந்துடுச்சு. காசு வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம், நல்லா செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஏஜி ஆஃபீஸில் எங்கள் மிஸ் மார்க் இருக்காங்க, எங்களோட மிஸ் மார்க் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வீடு பண்ணுறதுக்கு, அப்புறம் வீடு செஞ்சுக்கிறது, இப்படி அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுல வருமானம் எப்படி எடுக்கிறீங்க, அந்த வருமானத்துக்கு சில பேர்